ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய வருகை குறித்தும் பிரதமர் மோடி உடனான அவரது சந்திப்பு குறித்தும் சேலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்ப்போம். இந்தியாவுக்கு வந்துள்ள ரஷ்ய அதிபரினால் நம்முடைய நீண்டகால உறவு இன்னும் மேம்படும். பலதரப்பட்ட ஒப்பந்தங்களை செய்வதற்காக அவர் வந்துள்ளார். நீண்ட நாட்களாக இராணுவ ரீதியாகவும் மற்ற பொருளாதார சப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது ரஷ்யா இடத்திலிருந்து. நம்முடைய உறவு கெட்டு போகாமல் இருக்க இவர் வந்திருப்பது இன்னும் மேலும் நம்மளோட வலுவை சேர்க்கும். இதனால் இந்தியாவுக்கு மிக பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் வளரும். அதேமாரி நிறைய போர் விமானங்களும் இராணுவ தளவாடங்களும் வாங்குறதுல ரொம்ப நட்புறவாக இருக்கிறாங்க. அமெரிக்கா பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வரி விதித்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் ரஷ்யா அதிபர்கிட்ட அந்த ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளுக்கு முக்கியமான பொருளாதாரம் கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் நம்மளுக்கு உலகத்திலேயே மலிவு விலையில் கொடுக்குறது ரஷ்யா. அதனால் நம்ம பொதுமக்களும் பயன்படுறாங்க. இந்தியாவும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்பில் நம்மளுக்கு உலகத்தில் எல்லாரும் பேசுகிற வகையில் நம்மளுக்கு பேர் உதவியாக இருந்தது ரஷ்ய அதிபர் புதின். ரஷ்ய நாட்டுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ரஷ்ய அதிபர் புதின் என்றைக்குமே மோடியோட நெருங்கிய நண்பராகவும் இந்தியாவோட நட்புறவு நாடாகவும் திகழ்வாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் வருகை நமக்கு பலன் வாய்ந்ததாக தான் அமையும். மக்கள் குரல் பகுதியில் சேலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.